ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இதோ இந்த விஜயை காப்பாற்றணும், விஜயை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறக்காக தான் அஜயோட அப்பா அம்மாவும் இங்கே வந்து கிடந்தாங்க. அவங்கள நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாமல் அனுப்பிட்டீங்க. அவங்க மட்டும் உங்களை நம்பாமல் அஜயை வளர்த்து ஆளாக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து பற்றி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ராகினி கொஞ்சம் கூட நாக்கு கூசாமல் பேசுதுங்க. என்னடி விட்டா சொத்தில் பங்கு கேட்ப போல இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், ஏன் கேட்டால் என்ன தப்பு? எல்லாம் உழைச்சிருக்காங்களே, வாங்கியிருக்கீங்களா உழைப்ப அப்படிங்கிறாங்க. ஏய், என்ன நினச்சிட்ருக்கு? கிழிச்சான் உன் மாமனார் சொத்தை இங்கே கொடுக்க போகிறான். அவன் கல்யாணம் பண்ணதே ஃப்ராடு பண்ணி தான் என் பிள்ளைய கட்டியிருக்கான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. எல்லா நகையும் விற்று தின்னான், நடு ரோட்டில் தான் விட்டுருப்பான். அதனால தான் என் பேரன் விஜய் அவங்கள கூட்டியாந்து இங்கே வச்சான். யாரை வளர்த்தது? நல்லா வளர்த்தாதான் இல்லைங்களே. ஆனால் உன் மாமனார் சொத்து சேர்த்து வச்சுருப்பேன்னு சொல்லாத. சொத்து சேர்க்க மாட்டான், நான் வந்துடும் என் வாயில் அப்படிங்கிறாங்க தாத்தா. இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. என்னைக்கு நீ காவேரியை பழிவாங்கத்தான் நான் வெண்ணிலாவை கூட்டி வந்தேன்னு சொன்னியோ அப்போவே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்துறாங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு அஜய் கெஞ்ச, என்னடா அண்ணன் அண்ணே, மரியாதையை வெளியில் போடா அப்படிங்கிறாங்க. ராகினி வந்துட்டு, என்னங்க இவர் ரொம்ப பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. வாராகினி நம்ம போவோம். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் எங்கே போகணுன்னு இங்கிட்டே இழுக்குது. ஆனால் அஜய் மட்டும் வா வா அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்த வேகத்தில் என்னென்ன என் பொண்டாட்டியா நான் இல்லாத நேரம் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு அஜய் சொல்லும்போது சிரிப்பு தாங்க வந்து. நீ இல்லாம தானடா நித்து நாள் வரைக்கும் இருந்த, பொழுதுக்கு அவ இங்கே தானே காவ காத்துட்டு இருந்தா ஒட்டுண்ணி மாதிரி. அதுக்கு தான் விஜய் சொல்கிறாங்க, ஓ உன் பொண்டாட்டியை சொன்னோன்னு மட்டும் கோம ரோசம் வருதோ? அப்படி தானடா என் பொண்டாட்டியை என்னென்ன பாடுபடுத்தி எடுத்து வச்சுட்டு இருக்கா உன் பொண்டாட்டி, அப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை வீட்டை விட்டு கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தாத ஒரே விரட்டி விட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாலுக்கு போயிடுறாங்க காவேரி. ஒவ்வொருத்தவங்களையா கெஞ்சுறாங்க, அப்பளம் வாங்கிக்கோங்க, பொரிச்சு தரட்டுமா, ஏண்டி இப்படி கூவுற நிலமை, ஒன்றைத்தான் தாங்குறேன் தங்கத்தட்டில் வச்சு, அங்கே போகிறத விட்டுட்டு என்னம்மா காவேரி அப்படின்னு தான் தோணுது. அந்த சமயம் கரெக்டாக நிவின் வராங்க. நிவின் வந்தோன்னே வாங்க, நிவின் வந்து சகஜமாக உட்காந்து பேசுகிறாங்க. விஜய் வந்தார், என்கிட்ட பேசினார், உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படிங்கிறாங்க. நான் கூட அவர் தப்பாக நினச்சிட்டேன் காவேரி, உண்மையிலே ரொம்ப நல்லவர், நீ கண்டிப்பாக ஒன்று சேரணும், அத்தை மனசு மாறணும், அத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, இப்போ நீ மாறலையா, நீங்கள் மாறலையா அப்படிங்கிறாங்க காவேரி. இப்படியே சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா யமுனாவும் கங்காவும் வராங்க. நான் நினச்சேங்க யமுனா வரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் கங்காவோட வர்றாங்க. பேசிக்கிட்டே வர்றாங்க, பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. யமுனா கிட்டக்க வர்றாங்க, அப்படியே மூஞ்சி தூக்கி 1.5 முழத்துக்கு வச்சுக்கிறாங்க. கங்கா கேஷுவலாக பேசுகிறாங்க. காவேரி என்ன அப்படின்ட்டு, என்னங்க நிவின் நீங்கள் இல்லை சும்மா தான் வந்தேன், இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் பேப்பர்லாம் டிவியில் பார்த்தேன்ல, அதனால கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறேன். கொஞ்சம் கூட யமுனா என்ன அப்படி இப்படின்னு எதுவுமே பேசல, அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. இப்படி இருக்க மனுஷனை அன்பால் தானங்க சாதிக்கணும். யமுனாவுக்கு அது தெரியல, அந்த பிள்ளைக்கு என்ன என் வாழ்க்கை போயிருமா பக்குங்குது, நீ அட்டியில் விறக வச்சு எரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அழகாக வெளியே எடுத்து விட்டுட்டு அன்பை காமிக்கணும். அதுக்கப்புறம் காவேரி ஏண்டி இப்படி கஷ்டப்படுற, இப்படிலாம் வந்து கத்திட்டு போனாடின்னு வெண்ணிலா கத்திட்டு போனதை காமிக்க, விடுக்க அதெல்லாம் சரியாக போயிடும், என்னடி உனக்கு கவலையே இல்லையா, அதெல்லாம் விடுக்க அப்படின்னு அங்கே அப்பளம் வர்றவங்ககிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே யமுனா பார்த்தா அவளுக்கு என்ன கவலை இருக்க போது, அவளுக்கு தான் ஆறுதல் சொல்கிறதுக்கு என் புருஷன் இருக்கான்ல, அது நல்ல விலங்க ஆறுதல்னு சொன்னால் அவளை வந்து அடைக்கலாம் பண்ணுறதுக்கும் அணைக்கிறதுக்குன்னு சொல்லாமல் விட்டுச்சு இந்த யமுனா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ராகினியும் அவங்க அஜயும் போகிறாங்க வீட்டுக்கு. போயிட்டு அப்பா என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படி இப்படிங்கிறாங்க. உனக்கு என்னம்மா வீடா இல்லை, இங்கே வந்து தங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. அவன் ரொம்ப பேசிட்டா, என்னென்ன பண்ணான் தெரியுமா, அவன் ரொம்ப அப்படியே காவேரின்னு அப்படியே ரொம்ப இதுங்கிறான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கல. வெண்ணிலாவும் அவங்க மாமா வர்றாங்க, வந்த கையோட அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. உள்ளுக்கு வந்து உட்காந்துட்டு, பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக விஜய் உங்களுக்கு கிடைப்பான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எல்லாத்துட்டையும் போய் நான் சொல்லிட்டு திட்டிட்டு வந்துட்டேன். உடனே பசுபதி வந்துட்டு, இங்கே பாருமா வெண்ணிலா, உனக்கு விஜய் வேணுமா வேணாமா, வேணும், எனக்கு விஜய் இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீ வீட்டில் போயிட்டு மறுபடியும் பேசு போ அப்படிங்கிறாங்க. போனால் அவங்க ஏதாவது என்னது இதுக்கெல்லாம் பயந்தா சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போன கையோட பார்த்தா வராத அங்கேயே நில்லு அப்படின்னு செம்மையாக திட்டுறாருங்க. இங்கே பாரு விஜய், நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சி நீலாம் ஒரு மனுஷியா, என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துருந்துட்டேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அடப்பாவி பார்க்க பிடிக்குதுன்னு வெண்ணிலான்னு தெரிஞ்சியே, இன்னைக்கு என்ன அவரோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சா, கரெக்டாக காவேரி விட்டு பிடிச்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீ போயிரு, என் மனசுல காவேரி மட்டும்தான். ஓ உனக்கு அந்த அளவுக்கு அவன் முக்கியமா போயிட்டாளா, என்னை விட என்ன அப்படி கண்டா அப்படி இப்படின்னு வெண்ணிலா பேசுது. நீ வேணும் விஜய், நாளைக்கு நீ என் காலத்துல கண்டிப்பா தாலி கட்டுவ விஜய், போடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி விட்டுறாரு. அப்படியே அழுதுட்டு மாதிரி, நீ கட்டுவடா தாலி கட்டுவடா அப்படிங்கிறாங்க. போடிங்கிறாங்க. பார்த்தா அப்படியே அழுகுறாரு விஜய், ஒரு மாதிரி ஆகுறாரு. தாத்தா மட்டும் உனக்கு ஏண்டா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.